நாம் இங்கு ஏற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கிறோம். 7 எடிஷனில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இங்கு வந்து நாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கலாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து துவக்கப்பட்ட இதை சாதாரண விஷயமாக திசை திருப்பப்படுவதை இருந்து நீங்கள் ஜாக்கிரதையாக அதை உன்னித்து கவனிக்க வேண்டும் என்று கேட்டு அடுத்த அடுக்க ஆதாரங்களை அவர் எடுத்து வைத்தாலும் வடிக்காவிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் நாம் எடுத்து வைக்க இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த சாலிமுடைய விஷயமா அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் சொல்லாம விட போறது இல்ல, அவரதையும் சொல்லிவிட்டு சொல்லுவேன். நான் போன தடவை சொல்லாம விட்டுட்டு போயிட்டாரு. டயத்தினாலதான் விட்டு இருக்கு. அதுல நேரம் முடிஞ்சதுனால அந்த எபிசோடுக்கு சொல்லுவோம். சொல்லாம என்னமோ சபையே கலைஞ்ச மாதிரி என்ன செய்யல, இதுவரையும் சொல்லவில்லைங்க கூடாது. அது எப்ப சொல்லணும், முடியும் போது சொல்லாட்டினா இதுவரையும் சொல்லலைங்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் அவர் என்ன கேட்கிறாருன்னா, இதுல ஒண்ணு சொல்லிட்டு சொல்றேன். அதாவது லிசானுல் அரபுல இருந்ததை ஏத்துக்கிறீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது லிசானுல் அரபுங்கிறதுங்க அகராதி, வரலாறு, சொந்த கருத்து, பல விஷயங்களையும் தொகுத்து எழுதப்பட்ட ஒரு நூல். அதுல ஏற்றுக்கொள்ளத்தக்கதும் இருக்கும், அதுக்குரிய கிரவுண்டோட இருக்கணும், ஏற்றுக்கொள்ளாததும் இருக்கும். ஒரு உதாரணத்துக்காக நான் ஒன்று சொல்றேன். இது லிசானுல் அரபுல எழுதின பிரகாரம் நீங்க என்ன செய்யணும், அர்த்தம் செஞ்சு எனக்கு காட்டணும். என்ன செய்யணும்னா, லிசானுல் அரபுல சொல்றாரு, குரான்ல வந்து அதுவும் அவர் எடுத்து கூட வைக்க நினைச்சிருக்கலாம். லாக்கின்னா ஹுவல்லாஹு ரப்பின்னு குரான்ல இருக்கும். கஹ்ஃப் சூராவுல லாக்கின்னா ஹுவல்லாஹு ரப்பின்னு வரும். ஆனா இலக்கண பிரகாரம் லாக்கின்ன என்றுதான் வரணும். லாக்கின்னான்னு நீட்டி வரக்கூடாது, இலக்கணப்படி வரவே கூடாது. அப்ப லாக்கின்ன ஹுவல்லாஹு ரப்பின்னு வர்ற இடத்துல லாக்கின்னா ஹுவல்லாஹு ரப்பின்னு அந்த அலிஃபை போட்டு எழுதியிருக்கிறாங்க. இத வந்து லிசானுல் அரபுக்காரர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அது ஏன் அலிஃபு போட்டு எழுதுனாங்கன்னு சொன்னா, பல பேர் இந்த முட்டையை போட்டு நினைச்சிட்டாங்க, வாசிக்காதீங்கன்ட்டாங்க. ஆனா இவர் லிசானுல் அரபு என்ன சொல்றாருன்னு கேட்டா, லாக்கின்னி அன ஹுவல்லாஹு ரப்பி. லாக்கின்னா, அதாவது லாக்கின்னா எப்படி வரும்னா, லாக்கின் அனன்னு இருந்துச்சான். லாக்கின்னா இருக்குதுல, லாக்கின்னா என்பது ரெண்டா பிரிக்கிறாரு. லாக்கின் அன, அந்த அலிஃபை எடுத்துட்டு லாக்கின் நாண்டு வந்துச்சு, அதனால நீட்டி வச்சிருக்குது. அப்ப லாக்கின் வேற, அனடா நான் அர்த்தம். லாக்கின்னா என்றாலும் அர்த்தம், அணை என்றால் நான் என்ற அர்த்தம். இந்த லாக்கின்னாவை எப்படி பிரிக்க வேண்டும் என்றால், லாக்கின் அனண்டு பிரிக்கணும். அப்படிதான் இது அசல் சொல்றாரு, தக்தீர் அப்படி லிசானுல் சொல்றாரு. இவர் சொல்ற அர்த்த பிரகாரம் மொத்தத்துக்கு அர்த்தம் செஞ்சு எனக்கு காட்டணும். எப்படி காட்டணும், லாக்கின்னா அவர் சொன்ன அர்த்த பிரகாரம் லாக்கின் அன என்றாலும் நான், ஹுவ அவன், அல்லாஹு இறைவன், ரப்பி அல்லாஹு அல்லாஹ், ரப்பி என் இறைவன், அதான் என்றாலும் நான் அவன், அல்லாஹ் என் இறைவன். அல்லாஹ் என்ன அர்த்தம்ன்றான், லாக்கின் அன ஹுவல்லாஹு ரப்பிக்கு மொத்தம் அர்த்தம் செஞ்சு காட்டணும். அது லிசானுல் அரபுக்காரர் சொல்றாரு. லிசானுல் அரபுக்காரர் சொன்னாலே அது அர்த்தம் வருதான்னு பாக்குறோம். அவர் லாக்கின்ங்கிறத ரெண்டா பிரிச்சார தவிர, அதுக்கப்புறம் ரப்பின்னு வருத, நான் தான் என் இறைவன் சொல்ல முடியுமா? நான் தான் அல்லாஹ் சொல்லிவிட்டு நான் தான் ரப்பி என் இறைவன் எப்படி சொல்லுவான்? உன் இறைவன் சொல்லுவான். அல்லாஹ் வந்து என் இறைவன் சொல்லிக்கிறவானா? இவர் சொல்றபடி லிசானுல் அரபுக்காரர் சொல்றபடி ஒரு பிரிச்சோம் சொன்னா என்ன வர, லாக்கின் அன ஹுவல்லாஹு ரப்பி, நான் தான் என்றாலும் நான் தான் அவன், அல்லாஹ் என் இறைவன். அதுக்கு அர்த்தம் கூட வராது. என்ன இது லாங்குவேஜ் இது? அல்லாஹ்வுடைய கலாம் எவ்வளவு பசாகத்தான ஒரு உயர்ந்த தரத்துல உள்ளது. அப்ப இது வந்து லாக்கின்னாங்கிறது எழுத்துல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில அது எடுத்துக்கொள்வதை தவிர, இந்த லிசானுல் அரபுக்காக தான் சொல்றேன். லாக்கின்னா விஷயத்தை எடுத்து வைக்கும் வேற ஆன்சர் பண்ணிக்கிறேன். லிசானுல் அரபுல உள்ள ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டா, லிசானுல் அரபுல உள்ளது அகராதியும் இருக்கிறது. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, குரான்ல உள்ளதை சில பாக்குவாங்க, வஸ்தத்துன்னு இருக்குது. அப்ப இதை வச்சுட்டு அவர் இலக்கணமா எழுதுறது. அவங்க குரானுக்கு முந்தின அகராதி கிடையாது லிசானுல் அரபுங்கிறது. குரான் எல்லாம் வந்த பிறகு குரான்ல உள்ளதையும் வைத்துக் கொண்டு என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், குரான்ல வந்து இன்ன ஹாதானி ல சாஹிரானி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. இன்ன ஹாதானி ல சாஹிரானி என்று சொல்லி வரக்கூடாதுங்க. அது தவறு, இலக்கண பிரகாரம் தவறு. எந்த இலக்கண பிரகாரம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தி இருந்த இலக்கண பிரகாரம் இன்ன ஹாதைனி தான் வரணும். இன்ன என்று வந்துருச்சுன்னு சொன்னா இன்ன ஹாதானின்னு வரவே கூடாது. ஆனா குரான்ல நீங்க பார்த்தா எப்படி இருக்கு, இன்ன ஹாதானி ல சாஹிரானின்னு இருக்கும். இத பத்தி ஆயிஷா நாயகி கிட்ட பேசும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நீ வந்து தப்புப்பா, அது வந்து தப்பா எழுதி போட்டாங்க, ஹத்தவுல் காத்திபு இன்ன ஹாதைன்னு வாசிக்கிறாங்க. அதான் இன்ன ஹாதானி ல சாஹிரானின்னு குரான்ல இருக்குது. அது ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அது எழுத்தர் செய்த தவறு, ஹாதானி வரக்கூடாது, ஹாதைனி தான் வரணும், ஹாதானி தப்பா எழுதிட்டாருங்கிறாங்க. அப்ப இது கொள்ளாமல் விடமாட்டார்கள், பயங்கரமான விஷயங்கிறீங்களே. ஆயிஷா நாயகி வந்து இது ஹத்தவுல் காத்திபுங்கிறாங்களே, எழுத்தர் செய்த பிழைங்கிறாங்களே. அப்ப அது மாதிரிலாம் எழுத்தர்கள் செஞ்சு இருக்கிறாங்க, அதுக்கு நிறைய முன்மாதிரி இருக்கிறது.
ஆனா குர்ஆன் எதை கொண்டு பாதுகாக்கப்பட்டுச்சு விளங்கிக்கணும். குர்ஆன் எதை கொண்டு பாதுகாக்கப்பட்டுச்சு? தில்க ஆயாத்துன் பையினாத்துன் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம். கல்வி கொடுக்கப்பட்டவர்களுடைய உள்ளங்களில் இந்த வசனங்கள் பாதுகாக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் உள்ளங்கள்ல மனப்பாடம் கரெக்டா பண்ணி வச்சிருப்பாங்க, அதை வச்சுதான் கரெக்ட் பண்ணணும் என்பதை என்ன செய்யறாங்க விளங்கிக்கணும். லிசானுல் அரபுல இருக்குது சொன்னீங்கன்னா அவர் இந்த இருக்கிறதுனால அவர் சொல்றாரு. பஸ்தத்துன்னு குர்ஆன்ல ஒன்னு எழுதப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம இந்த பஸ்தத் சம்பந்தமாவே நீங்க பாருங்களேன். இன்னும் அதாவது அந்த ஆயிஷா நாயகி சொன்னதை படிக்கிறேன். அதாவது இன்னல்லாஹ லஸ்தஹியா மினல்லாஹி தஆலா அன் நக்ர இன்ன ஹாதானி. ஆயிஷா நாயிட்ட பேசும்போது எபுன உக்தி ஹாதா ஹதம் மினல் காத்திப். குர்துபில ஆயிஷா நாயகி சொன்னது எடுத்து எழுதுறாங்க. என்னுடைய சகோதர மகனே, இது இன்ன ஹாதானின்னு வரக்கூடாது, ஹாதைன்னு வரணும். எழுத்துறவங்க தப்பா எழுதிட்டாங்க. அப்ப எழுதுனவங்க தப்பா எழுதிட்டாங்கன்னா அப்படிதான் இருந்துட்டு நினைக்கிறேன். ஆயிஷா நாயகி எதை தப்பா எழுதிட்டாங்கன்னு சொன்னாங்களோ அப்படிதான் குர்ஆன்ல இருந்துகிட்டு இருக்கிறது. அப்ப நீங்க இந்த குர்ஆன்ல பயங்கரமா அப்படி சொல்றீங்களே, அல்லாஹ் எப்படி பாதுகாத்தாங்கறான்? எழுத்துக்களை ஓசையை தான் பாதுகாத்தான். எழுதுறவங்க முன்ன எழுதிருவாங்க, ஆனா மனப்பாடத்தின் மூலமா தான் அது பாதுகாக்கப்படுதுங்கிறதுக்கு அடையாளமாகத்தான் இந்த ஆயிஷா நாயுடைய சொல்லை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம். இது தப்ரீலையும் எடுத்து காட்டுறாங்க, குர்துபிலையும் எடுத்து காட்டுறாங்க ஆயிஷா நாயகி சொல்ல. இந்த இது அல்லாம இன்னும் சொல்ல பண்ண கவனிங்க. சில ஆளுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, குர்ஆன்ல பஸ்ஸத்த சீன் டாபிக் தான் பேசிட்டு இருக்கிறோம். பஸ்ஸத்த எபுசுத்துங்கறத இந்த சீன் டாபிக்லயே பஸ்தத்தன் இருக்கிற மாதிரியே பிபாசித்தின் சீன் தான் இருக்குது. சாது வச்சு சொல்லலாம்னு ஒருத்தர் சொல்ற லைசாபுரி. நீங்க ஓதுவீங்களா சாது வச்சு? குர்ஆன்ல பிபாசித்தின் சீன் வச்சு இருக்கிறது. சாது வச்சு சொல்லலாம். மாயிதாவுல 28வது வசனத்துக்கு சொல்றாரு. எபுசுத்து ரிஸ்கன் இருக்குது, அந்த இடத்துல என்ன செய்யலாம், அதை சாது வச்சு சொல்லலாம்னு ஒருத்தர் சொல்றாரு. அதே மாதிரி வந்து இப்னு அப்பாஸுடைய கிராத்தான். இப்னு அப்பாஸ் தக்வான்லாம் சொல்லி இருக்காங்க. குர்ஆன்ல எழுதப்பட்ட குர்ஆன்ல சீன் இருக்குதுங்க. எழுதப்பட்ட குர்ஆன்ல சீன் இருக்கும் பொழுது அதை பிடிச்சி சாதா ஓதலாங்கிறாரு யார்? இப்னு அப்பாஸ். ஆயிஷா நாயகி காத்திபுடைய தவறுங்கிறாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாரு இத சீனை இங்கேயும் சாதா ஓதலாம். ஒரு இடத்துல இருக்கு சாதா, இங்கேயும் சாதாக ஓதலாம் என்று சொல்லி என்ன செய்யறாரு இப்னு அப்பாஸ் சொல்லி காட்டுகிறாரு. அதே மாதிரி ஒலா தபுசுத்துஹா குல்லல் பஸ்த் சீன் தான் இருக்கு குர்ஆன்ல, இதையும் சாதா ஓதலாங்கிறாரு. இது வந்து சூரத்துல் பனி இஸ்ராயீல்ல. அது மாதிரி வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய சொல்லி இருக்கிறாங்க. எதனால இதெல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த எழுத்துக்களில் வருகிற பிழையினாலதான் சொல்றாங்க. நம்ம உள்ளத்தில் தான் நல்லா பாதுகாத்திருக்கான தவிர எழுத்துல பிழை வந்ததற்கு இந்த லிசானுல் அரப் இதெல்லாம் நீங்க காட்டாதீங்க. அசல் வந்து அதுதான் வந்து சொல்லிட்டாரு. அடுத்து என்ன கேட்கிறாரு, அசல் மாறாது ஜாயிதானதுதான் மாறும் என்பதற்கு என்ன ஆதாரம் கேட்கிறாரு. அசல் மாறுங்கிறதுக்கு தான் ஆதாரம் சொல்லணும். அசல்னா அசல் தானே. அசல்னா என்ன எழுத்து, அதான் நேச்சுரல் அர்த்தம். நேச்சுரலா இருக்கிறதுக்கு யாரும் ஆதாரம் காட்ட மாட்டாங்க. நேச்சுரல் மாறுறதுக்கு ஏதாவது ரூல் இருந்தால் அது ரூல் படிதான் மாறும். ஒரு இடத்துல மாறினால் அந்த ரூல் உள்ள எல்லா இடத்துலயும் மாறணும். அப்ப நீங்க இத ரூல் படி நீங்க மாத்துறீங்கன்னு சொன்னா அந்த எல்லா சீன் உள்ள இடத்துலயும் சாதா ஆக்கலாமா? அது ஒரு முறைதான். அதுவும் அகராதியில் ஒரு முறைதான் என்று சொன்னால் எந்த இடத்துல சீன் வச்சு எழுதிருக்கிறோம், ஒரே ஒரு இடத்துல சாது இருக்கிறது, மீது எல்லா இடத்திலையும் சீன் வச்சு இருக்கிறது. நீங்க அது ஒரு முறை என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அதையும் சீன் வைத்து ஓதலாமா, சீன் வைத்து ஓதக்கூடாது என்று நீங்கள் சொன்னா அது ஒரு முறை தானே, அது ஒரு வழக்கத்தில் உள்ளதுதானே, அதுதானே. ரெண்டும் செய்யலாம ஒரு முன்மாதிரி வேற இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப எந்த இடத்துல எடுத்தாலும் சாத வந்து சீனையே தான் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. ரெண்டே இடத்துல மட்டும் பஸ்தன் வரக்கூடிய ஒரு இடத்துலையும் எபுசுத்து என்று வர்ற ஒரு இடத்துலையும் சாத வைத்து சொல்றீங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, அசல் வந்து சீனு தான். குர்ஆன்ல எழுதின பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இன்ன ஹாதானி என்றும் சொல்லலாம்னு கிராமர்ல பின்னாடி ஆட் பண்றாங்க. ஆயிஷா நாயகி காலத்துடைய கிராமர் அது கிடையாது. இன்ன ஹாதானி தான் இன்ன ஹாதானி தான் சொல்லணும். அப்ப குர்ஆன்ல எழுதினவங்க வந்த பிறகு ஏன்னா இலக்கியங்கள் எல்லாம் வந்து